Happy day! Welcome to Stock Insights. நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் நான் சிஎன்பிசி TV18 மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி June 9 மார்க்கெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்ன வந்திருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ரைட்ஸ் அண்ட் ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் HCLன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டு பில்ட் அ கிரிட்டிக்கல் மினரல் சப்ளை செயின் இந்தியாவில் மேக் பண்ணுறதுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப். ஸோ மெயினாக இதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்கன்னா மினரல் பிளாக் ஆக்ஷன்ஸ்லையும் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மைனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அப்ராட்லேயும் ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் June 6 அன்னைக்கு யூனியன் மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் GK ரெட்டி முன்னாடி அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸ், ஸோ இந்தியாவோட லார்ஜஸ்ட் NBFCயான இவங்க ரெக்கார்ட் டேட் கொடுத்துருக்காங்க மண்டே June 16. அதுதான் ரெக்கார்ட் டேட். எதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க 1:2 ரேஷியோவில். அது மட்டும் இல்லை 1 ஷேர் வச்சுருந்தா 4 ஷேர் போனஸாகவும் தராங்க. இதுக்காக போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. April 29 அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அலாங் வித் Q4 ரிசல்ட்டோட வரும்போதே அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ எதனால் இதை பண்ணுறாங்கன்னா ஷேர்ஸை மோர் அஃபோர்டபுள் அண்ட் இன்க்ரீஸ் த லிக்விடிட்டி இந்த மார்க்கெட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ப்ளிட் அண்ட் போனஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க பஜாஜ் ஃபினான்ஸ். GHV இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க 546 crore கான்ட்ராக்ட். யார்கிட்டேருந்துன்னா GHV இந்தியா கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸோ எதுக்காகனா டு அப்கிரேட் அண்ட் ஸ்ட்ரென்தன் ரோட்ஸ் இன் மும்பை. ஸோ மும்பையில் உள்ள ரோட்ஸை அப்கிரேட் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. இந்த ரோடு இம்ப்ரூவ்மெண்ட் அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ரூவ்மெண்ட் மூலமாக அவங்க சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் வில் பி கம்ப்ளீட்டட் இன் 24 monthsலேயும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயினாக இன்க்ரீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக கம்பெனியோட ரோல் இன் மேஜர் அர்பன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, க்ரோ ஆகிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க GHV இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ். MCX இந்தியாவுடைய பிக்கஸ்ட் கமாடிட்டி மார்க்கெட் இவங்க தான். இவங்களுக்கு செபி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூவாக ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ட்ரேடிங் இன் எலக்ட்ரிசிட்டி கான்ட்ராக்ட்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க செபி. ஸோ இது என்ன அப்ரூவல்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி தட் ப்ரொடியூஸ் ஆர் யூஸ் லாட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, எந்த கம்பெனி ப்ரொடியூஸோ இல்லை யூஸ் பண்ணுதோ லாட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அவங்களுடைய கான்ட்ராக்ட்ஸை பை அண்ட் செல் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் சேஞ்சஸ் வந்து ரொம்ப வேரி ஆகிறது ப்ரொடெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக எலக்ட்ரிசிட்டி மார்க்கெட் ஃபேராகவும் சேஃபராகவும் இருக்கும் ஃபார் பிக் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்க்கு. இன்ஃபோசிஸ்க்கு ஒரு குட் நியூஸ் கிடச்சிருக்கு. June 6, 2025 அன்றைக்கி கிடச்சிருக்கு. GST டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கேஸ் எகெயின்ஸ்ட் த கம்பெனி. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 32,403 crore டேக்ஸ் டிமாண்ட் இருந்தது ஆல்ரெடி. அந்த கேஸை இப்போ GST டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பே பண்ண வேண்டாம், இந்த டேக்ஸை பே பண்ண வேண்டாம்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நாட் பேயிங் சம் GST ஃபார் சர்வீசஸ் ஃப்ரம் ஓவர்சீஸ். ஸோ ஓவர்சீஸ் சர்வீசஸ்க்கு உள்ள GST இது பிட்வீன் 2017 அண்ட் 2022க்கு இடையில உள்ளது. ஸோ அந்த டேக்ஸ் வந்து நீங்கள் கட்ட வேணாம்னு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க GST டிபார்ட்மெண்ட். ஸோ இது வந்து இன்ஃபோசிஸ்க்கு ஒரு பெரிய குட் நியூஸ். GRSC அவங்க டீல்ஸ் வித் கம்பெனிஸ் ஃப்ரம் ஸ்வீடன் அண்ட் டென்மார்க்கோட டீல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட சேர்ந்து பெட்டர் ஷிப் சிஸ்டம் அண்ட் நியூ டைப்ஸ் ஆஃப் க்ரூஸ் ஷிப்ஸ்லாம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் வில் ஹெல்ப் GRSC டு பில்ட் மாடர்ன் அண்ட் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஷிப்ஸ்லாம் மேக் பண்ணுறதுக்கு GRSCக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் மூலமாக இந்தியாவோட ஷிப் பில்டிங் கோல்ஸ்க்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் எப்போ ஃபைனலைஸ் ஆச்சுன்னா நார்த் ஷிப்பிங் 2025ல ஈவெண்ட் இன் ஒலசோவில் நடந்திருக்கு, நார்வேல நடந்திருக்கு. June 2 to June 6 வரைக்கும் நடந்திருக்கு. அங்கே இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டிருக்கு. சைனா ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்தியாவுக்கு ரேர் எர்த் மெட்டீரியல்ஸை சப்ளை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த மெட்டீரியல்ஸ் மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா EV வெஹிக்கல்ஸ் அண்ட் அதர் டெக்னாலஜிஸ் கார் மேக்கர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதை சைனா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்தியா கார் கம்பெனிஸ்னால் நிறையா ப்ராப்ளம்ஸை இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல்
இந்தியா அண்ட் சைனாக்கு இடையில இந்த டென்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரேர் எர்த் மெட்டல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் 17 ஸ்பெஷல் மினரல்ஸ் இருக்குது எர்த் க்ரஸ்ட்டில். ஸோ அதுதான் ரேர் எர்த் மெட்டல்னு சொல்கிறாங்க. ஸோ இது மெயினாக டெக்னாலஜிஸ் லைக் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், எலக்ட்ரிக் கார்ஸ், விண்ட் டர்பைன்ஸ் அண்ட் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை இந்தியாவுக்கு சப்ளை பண்ணுறதை சைனா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அண்ட் டாடா எலக்ட்ரானிக்ஸ் 2 பேரும் சேர்ந்து இந்தியாவுடைய செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை பூஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து செமிகண்டக்டர் சிப்ஸை இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க, ஃபேப்ரிகேஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அசம்பிளி அண்ட் டெஸ்டிங் ஆஃப் திஸ் சிப்ஸும் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் OSATன்னு சொல்கிறாங்க, அவுட் சோர்ஸ்டு செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்டிங். ஸோ இதெல்லாமே இந்தியாவிலே பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பிசைட் மேக்கிங் அண்ட் டெஸ்டிங் சிப்ஸ்க்கு இடையில டாடா எலக்ட்ரானிக்ஸ் வில் ஆஃபர் டிசைன் டு சர்வீஸ் நியூ செமிகண்டக்டர் ப்ராடக்ட்ஸையும் நாங்கள் அவங்களே பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க டாடா எலக்ட்ரானிக்ஸ். ஸோ டெஸ்டிங் அண்ட் மேக்கிங் இருந்தாலும் டாடா எலக்ட்ரானிக்ஸே நியூ செமிகண்டக்டர் ப்ராடக்ட்ஸையும் நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக மேக் இந்தியாவை ரொம்ப ஸ்ட்ராங்கராக ஆக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் எல்லாம் இந்தியாவிலே லோக்கலாக மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க, ஃபேப்ரிகேஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதர் கண்ட்ரீஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இது மூலமாக ரெடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அண்ட் டாடா எலக்ட்ரானிக்ஸ். இந்திரபிரஸ்தா கேஸ் இஸ் நாட் பிளானிங் டு இன்க்ரீஸ் சிஎன்ஜி ப்ரைஸஸ் ரைட் நவ். ஸோ இந்திரபிரஸ்தா கேஸ் வந்து சிஎன்ஜி ப்ரைஸஸை இப்போதைக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதா இல்லை. பட் ஆனால் அவங்க இன்டர்நேஷ்னல் நேச்சுரல் கேஸ் ப்ரைஸஸை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இஃப் தோஸ் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேபி ஐஜிஎல் ப்ரைஸஸ் சிஎன்ஜி ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ரைட் நவ் இப்போ கேஸஸ்லாம் சீப்பராக தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்தியாவில் ஓல்டு கேஸ் ஃபீல்ட்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கேருந்தெல்லாம் அவங்க ஃபைன் பண்ணி நியூ வேஸ் ஆஃப் ப்ரைஸஸை ஸ்டெடியாக இருக்கிறதுக்காக ஃபைன் பண்ணி அவங்க தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஐஜிஎல் நிறையா மணியை இன்வெஸ்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ அதர் க்ளீன் எனர்ஜி ரிசோர்ஸஸ் லைக் சோலார் அண்ட் பயோகேஸ்லஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க இந்திரபிரஸ்தா கேஸ். பயோகான், ஐரிஸ் லைஃப் சயின்சஸ் அண்ட் ஒக்காட் ஃபார்மா எல்லாருமே இன்சுலின் ப்ரொடக்ஷனை டபுள் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மெயினாக எந்த இன்சுலின் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹியூமன் இன்சுலின். ஸோ இது வந்து ஓல்டர் ஹியூமன் இன்சுலின்னு சொல்லுவாங்க. ஸோ குளோபல் ஜெயின் ஃபார்மா கம்பெனிஸான நோவா நார்டிஸ்க் வந்து இந்த ஓல்டர் ஹியூமன் இன்சுலினோட ஃபோக்கஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஹை ப்ராஃபிட் தரக்கூடிய டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டான GLP-1 ட்ரக்ஸு அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்சுலின் அன்லாக்ஸ்க்கும் மூவ் பண்ணிட்டதுனால ஸோ இந்த ப்ரொடக்ஷனை பயோகான், ஐரிஸ் லைஃப் சயின்சஸ் அண்ட் ஒக்காட் ஃபார்மா ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஓல்டர் ஹியூமன் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுறதை டபுள் ஆக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பிர்லா ஆப்போஸ் பெயிண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிர்லா குரூப்போட கம்பெனி தான் இது. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ப்ராப்ளம்னு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஸோ பிக்கஸ்ட் பெயிண்ட் கம்பெனி இந்தியாவில் அவங்க தான். ஸோ அவங்களோட பவரை ராங்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லி பிர்லா ஆப்போஸ் பெயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து அவங்களோட டீலர்ஸ் கிட்ட சொல்கிறாங்கலாம் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸோட பெயிண்ட்டை செல் பண்ண வேணான்னு. ஸோ கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓனர் ஆஃப் பிர்லா ஆப்போஸ் பெயிண்ட்ஸ். ஸோ அந்த பெயிண்ட்ஸை செல் பண்ணக்கூடாதுன்னு ஏஷியன் பெயிண்ட்ஸ் அவங்களோட டீலர்ஸ் கிட்ட சொல்கிறதா கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க பிர்லா ஆப்போஸ் பெயிண்ட்ஸ். உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் 125 crore ஸ்பெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டி ஃப்ளோர் ஃபேக்ட்ரி கிரேட்டர் நொய்டாவில் மேக் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது MSME பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங், மெடிக்கல் டிவைசஸ், கார்மெண்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல், EVs, செமிகண்டக்டர்ஸ்க்கெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஸ்மால் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த மல்டி ஃப்ளோர் ஃபேக்ட்ரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்களுடைய ஸ்டேட் எக்கானமியை சப்போர்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. நிறைய ஜாப்ஸ் க்ரியேட் ஆகும், பிஸ்னஸும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் இன்னும் 2 இயர்ஸில் கம்ப்ளீட் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க யூபி கவர்மெண்ட். நசாரா டெக்னாலஜிஸ் ஸ்மாஷ்ன்றதை பை பண்ணியிருக்காங்க. ஸ்மாஷ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபன் கேமிங் ஸோ அண்ட் ஸ்போர்ட்ஸ் சென்டர். ஸோ இந்த இதை அவங்க பை பண்ணியிருக்காங்க அண்டர் த நேம் ஸ்பாஷ். ஸோ இது வந்து சச்சின் டெண்டுல்கரோட சப்போர்ட்டோட உருவாக்கப்பட்டது. இது 126 crore பை பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மாஷ்ன்றது
மணி ப்ராப்ளம்ஸ் நிறையா இருந்ததுனால ஸோ இவங்க பை பண்ணியிருக்காங்க நசாரா டெக்னாலஜிஸ். ஸோ கோர்ட்டும் நிறைய மணி ப்ராப்ளம் இருந்ததுனால இதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனாலையும் பை பண்ணியிருக்காங்க. ஸோ நசாரா வில் ரன் பிளேசஸ் வித் கேம்ஸ் லைக் பவுலிங், கிரிக்கெட், கோ கார்ட்டிங் இதெல்லாமும் அதில் ரன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நசாரா டெக்னாலஜிஸ். லூபினுக்கு ஒரு டென்டேட்டிவ் அப்ரூவல் கிடச்சிருக்கு யூஎஸ் FDA கிட்டேருந்து ஒரு ஜென்ரிக் வெர்ஷனான ஆக்ஸ்கார் பேசிபைன் எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் டேப்லெட். ஸோ டேப்லெட்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மெயினாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆன்செட் சீசர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, ஏஜ்டு எபோவ் 6 அண்ட் எபோவ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது யூஎஸ் FDA டென்டேட்டிவ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க லூபின்க்கு. சுஸ்லான் எனர்ஜியோட ப்ரொமோட்டர்ஸ் செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க 20 crore ஷேர்ஸ். அதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா 1300 crore பிளாக் டீல் மூலமாக தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 2% டிஸ்கவுண்ட்டில் தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க சுஸ்லான். யூரோப்பியன் பிளேன் மேக்கரான ATR பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஏர்லைன்ஸோட பேச்சுவார்த்தையில் இருக்காங்க அவங்களோட பிஸ்னஸ் தான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ ரைட் நோ 70 ATR பிளேன்ஸ் இந்தியாவில் ஃப்ளை ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பிளேன்ஸ்லாம் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா அண்டர் த ஏர்லைன்ஸ் லைக் இண்டிகோ, அலையன்ஸ் ஏர் அண்ட் ஃப்ளைட் 91லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ATR. அவங்க யூரோப்பியன் பிளேன் மேக்கர். IRDAI இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரான இவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சஜஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18% சஜஷன் பண்ணியிருக்காங்க. சம் டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கல்ஸ் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையராக 20 to 25% வரைக்கும் பண்ணலாம், தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் இது இன்னும் கவர்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஃபைனல் டிசிஷன் எடுக்கல. இன்னும் 2 or 3 வீக்ஸில் ரிசல்ட் தெரிஞ்சிடும். UPLோட பார்ட்னர் கம்பெனியான சேரா போனிட்டான்றவங்க செல்லிங் ஆல் இட்ஸ் அசட்ஸ், அவங்களோட எல்லா அசட்டையும் செல் பண்ணுறாங்க. $125 million எல்லா அசட்டையும் செல் பண்ணுறாங்க. ஸோ UPLல இந்த சேரா போனிட்டாவுக்கு 1/3 இருக்குது ஷேர். ஸோ அதையும் செல் பண்ணுறாங்க. அப்படி செல் பண்ணி அவங்களுக்கு கிடைக்கிற மணி வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் கெயினை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க UPL. லார்சன் அண்ட் டியூப்ரோ 500 crore ESG பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ் பாண்ட். ஸோ இது ஃபஸ்ட்டு இந்தியன் கம்பெனி. இவங்க தான் செபியோட நியூ ESG பாண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு இந்தியன் கம்பெனி இவங்க தான். அது மட்டும் இல்லாமல் அண்ட் சஸ்டைனபிலிட்டி பாண்ட் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி இவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க இந்த 500 crore ESG பாண்ட்ஸ். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.